உலகிலேயே ஏலியனுக்கு முதலாக பாதாளத்தில் கோவில் அமைத்திருக்கும் சித்தர். ஏலியன் வணங்கும் சாமியிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டே கட்டி எழுப்பியிருப்பதாக அதிர்ச்சி தகவல். ஏலியனோட அனுமதியை பெற்று மட்டும்தான் நாங்கள் முழுமையாக அவங்களோட கருவறையில் அவங்களோட சிலைகளுக்கு நாங்கள் பூஜை பண்ணுறோம். அந்த பிரபஞ்சத்தோட சக்தியோட அனுமதி வாங்கி தான் செய்யறோம். சிவன் முதலில் படைத்தது ஏலியனை தான். திரைப்படத்தில் வருவது போன்று கொம்பு இருக்காது, அவை மக்களை அழிவிலிருந்து காக்க வந்திருக்கிறது. மனித உருவில்தான் சாதாரணமாக இருப்பார்கள். இனி ஏலியனின் வருகை அதிகமாக இருக்கும் என மக்களை உஷார்படுத்தும் பாக்கியா சித்தர். அதே போல ஏலியனோட வருகை இனிமே அதிகமாகவே ஒழிச்சு கம்மியே ஆகாது. அதே போல இவங்க யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க. உலக அழிவில் இருந்து காக்கும் ஒரே தெய்வம் யார் அப்படின்னா ஏலியன் மட்டும்தான். கோவிலில் வினோதமான சாமி சிலைகள் மண்ணிலும் பொன்னிலும் மரத்திலும் கல்லிலும் ஏன் புல்லிலும் கூட தங்களுக்கு பிடித்த தெய்வங்களை சிலைகளாக வடித்து அவற்றின் மூலம் ஆண்டவனின் அருளை பெறும் ஏராளமான பக்தர்கள் தமிழகத்தில் உள்ளனர். ஆனால் சேலம் மாவட்டம் மல்லமுப்பம்பட்டி பகுதியில் சிவ கைலாய ஆலயத்தில் தன்னை சித்தர் என்று கூறிக்கொள்ளும் லோகநாதன் என்பவர் ஏலியனை கடவுளாக பாவித்து முதலாக அதற்கு சிலை வடித்து கோவில் எழுப்பி வேண்டி வருகிறார். முன்னதாக அங்கு இரட்டை ஆருடை சிவலிங்கம் அமைந்திருக்கிறது. அங்கு சக்தி தேவி, பார்வதி தேவி, சிவன் லிங்க ரூபத்திலும், பஞ்சமி வராகி அம்மன், 4 முக முருகன், 5 முக காளி, காமதேனு உள்ளிட்ட கடவுள் சிலைகள் ஒவ்வொரு சன்னதியிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ராமர் போர் முடிந்து ஓய்வு பெற்ற இடம் என்பதால் அந்த பகுதிக்கு ராமகவுண்டனூர் என்று பெயர் வந்ததாகவும், அங்கு அம்பு எய்த கோலத்தில் ராமர் சிலை வடிக்கப்பட்டு சித்தர் பாக்கியா வேண்டி வருகிறார். இது குறித்து பாக்கியா சித்தர் கூறும்போது, உலக நாடுகள் வெளியே சொல்லாமல் மறைக்கிறார்கள். ஏலியன்கள் ஆத்ம ரூபத்தில் வருவார்கள், பேசுவார்கள், இப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏலியனை வணங்கும் போது எல்லா ரூபத்திலும் வாழ்க்கை, தொழில் உள்ளிட்ட அனைத்திலும் உயர்ந்த நிலையை அடையலாம். அவர்களை தரிசனம் செய்துவிட்டு போன நாளில் இருந்து கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எண்ணும் காரியம் நிச்சயம் நடைபெறும் என அடித்து கூறுகிறார் பாக்கியா சித்தர். மேலும் தான் 2 முறை ஏலியனிடம் பேசியிருப்பதாகவும், இனி ஏலியன்களின் வருகை அதிகமாக இருக்கும். அவர்கள் சினிமா படத்தில் வருவது போன்று இருக்க மாட்டார்கள். மனிதர்களை போன்றே அவர்களுக்கான ரூபத்தில் சாதாரணமாக இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கும் சித்தரின் வார்த்தைகள் வலைதளத்தில் தற்போது ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. ஏழையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மனிதர்களைப் போலவே இவங்களுக்கும் பல ரூபங்கள் உண்டு. இதில் ஆணும் உண்டு, பெண்ணும் உண்டு. வாழ் வைத்த ரூபத்திலும் ஏழைகள் உண்டு. நார்மலாக இருக்கிற இப்போ பார்க்கக்கூடிய ரூபத்திலும் இருக்கிறவங்களும் உண்டு. நம்ம வேற்றுக்கிறது கட்டு பறக்குது அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் நிஜமான உண்மைகள்.